Hello students, 9th Max Annual Exams பார்க்க வேண்டிய important 2 mark question 5 mark questions இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 9th standard வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்க எல்லா சம்ஸுமே வந்து போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் பத்தவே பத்தாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 100க்கு ஒரு 90 ப்ளஸ் ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சம்ஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, ஒரு 80 மார்க் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க, 90 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்டம் வரும், கண்டிப்பா வரும். ஆனா நீங்க வந்து புக் பேக்ல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பக்கா ரெடி ஆயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சென்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் வந்து நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ்ல ஒரு சிலதை நான் விட்டுட்டு தான் நான் பாக்குறேன், ஃபில்டர் பண்ணி தான் நான் பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 90 எடுக்கலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு மேக்சிமம் படிக்க பாருங்க. இப்பல இருந்தே நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம வந்து 9th மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போறோம். ஆல்ரெடி மேக்ஸுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன், தமிழுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க 9th பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க 9th பிளேலிஸ்ட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோவே வந்து திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸ்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 1.1 நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.1ல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிள் 1.3 இதுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.8 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9 பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7 பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 9 நல்லா பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10 பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.10 பார்த்துக்கோங்க, அதுவுமே 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.11 நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? 1.12 பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து சிமெட்ரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்க்கு போயிடலாம். நம்ம எக்ஸசைஸ் சம்ல வந்து 1.3ல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பாருங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.19 இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.20 இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸசைஸ் 1.4ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 4 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரேரா தான் கேட்குறாங்க, ஆனால் அது இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து இந்த ஆனுவல்ல வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சப்டிவிஷன் கூட கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.21 இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 1.22 யூசிங் வென் டயக்ராம் இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. டிமார்கன்ஸ் லால இருந்து ஒரு சம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 1.26 நல்லா பார்த்துக்கோங்க, அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 11th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி 9th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் டயக்ராம். அடுத்து டிமார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் 10th சம், அதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா வரும். இதே பேட்டர்ன்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 and 3 இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்டிவிஷன் போல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
எக்ஸாம்பிள் 1.27 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.28 நல்லா பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.30 வெரி 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 இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்ல கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது 1.31 அதுவும் 5 மார்க் கொஷின்ஸ்ல கேட்குறாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1.32 பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்துருவோம். எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொஷின் நம்பர் சர்வே, இந்த கொஷின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 13 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 6 அது இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 4 நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம், சரிங்களா? செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் நல்லா பார்த்துக்கோங்க, இருந்தாலும் செகண்ட் சம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.5 பார்த்துக்கோங்க, இதில் எல்லா சம்ஸுமே பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் டெர்மினேட்டிங் டெர்மினேட்டிங் இந்த சம்மே நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 4ல் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா கொஷின் நம்பர் 5லேருந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? எக்ஸசைஸ் 2.3ல உங்களுக்கு செகண்ட் சம் ஃபைண்ட் எனி 2 irrational numbers between கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 சப்டிவிஷன் இருக்கு, 3 சப்டிவிஷனுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.15 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ்ல இதில் 3 சம் இருக்கு, 3 சப்டிவிஷன், ஒரே சம் தான் 3 சப்டிவிஷன், அது 3மே பார்த்துக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.16 எல்லா சம்ஸுமே 2 மார்க்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த வேல்யூ. அதே மாதிரி கொஷின் நம்பர் 5ம் இம்பார்ட்டன்ட், 5th ரூட் ஆஃப், ஓகே, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு சம் வந்துடும். ஸோ சர்ட்ஸ் வந்து முடிஞ்சால் நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.18 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எக்ஸாம்பிள் 2.19 அதுவுமே 2 சப்டிவிஷனுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அசெண்டிங் ஆர்டர், கண்டிப்பாக வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.20ல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, ஸோ அந்த சம்மையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் 2.23 அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு டிவைடு எக்ஸாம்பிள் 2.26 நல்லா பார்த்துக்கோங்க, 2.25 அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் கொஷின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க, டிசெண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிசெண்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை கொஷின் நம்பர் 1ல் 4 சப்டிவிஷனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கொஷின் நம்பர் 3 இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இந்த எக்ஸசைஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 4 கண்டிப்பாக படித்தே ஆகணும். எக்ஸசைஸ் 2.7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 3 and 4, 5 இந்த 3 சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே போல் கொஷின் நம்பர் 2ல் வந்து உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல சயின்டிஃபிக் நோட்டேஷன், இது ஈஸியான எக்ஸசைஸ் தான், ஸோ இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 1 and 2 வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க, ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, 5th சம் அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 3rd சாப்டர் பார்ப்போம். 3rd சாப்டர் அல்ஜிப்ராலேருந்து கண்டிப்பாக வந்து நிறைய சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்பயுமே வந்து 3rd சாப்டர்லேருந்து 2 மார்க்ஸ்லையும் சரி 5 மார்க்ஸ்லையும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.1 எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் நல்லா பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் நம்பர் 10 and 11 இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 7 and 8ம் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.8 ஃபைண்ட் த ஜீரோஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரூட் அதே மாதிரி ஃபைண்ட் த ரூட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.2ல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஜீரோஸ் கொஷின் நம்பர் 3 and 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5ம் பார்த்துக்கோங்க, கொஷின் நம்பர் 6ம் வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் தியரம்ல எக்ஸாம்பிள் 3.13ல உங்களுக்கு ஷோ தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. 3.13 கண்டிப்பாக கேட்பாங்க. 3.15 பார்த்துக்கோங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம், அது வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.3ல உங்களுக்கு ரிமைண்டர் தியரம் கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இதில் வந்து லீவ் த சேம் ரிமைண்டர்னு சொல்லிட்டு 6th சம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஆல்சோ த ஃபைண்ட் த ரிமைண்டர், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபேக்டர் தியரம் 8th சம், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ரா ஐடென்டிட்டியிலேருந்து எக்ஸாம்பிள் 3.16ல எந்த சம் வேணால் கேட்கலாம், எல்லா சப்டிவிஷனுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.17 நல்லா பார்த்துக்கோங்க. 3.19 அதையும் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அதுக்கடுத்தது 3.20 இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது அடிக்கடி கேட்குறாங்க. 3.21 எக்ஸாம்பிளில் அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து எக்ஸசைஸில் என்ன சம்ஸ் பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 2 அது பார்த்துக்கோங்க, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3ல உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷனும் 4th சப்டிவிஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ்பேண்ட் 2 சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் 4ல, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவால்வேட்டில் 5th சம் 2 சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வேற வழியே கிடையாது, படிச்சே ஆகணும் சரிங்களா. 7, 8, 9, 10 இந்த 3 சம்மே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. சிம்பிளிஃபைல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பை யூசிங் ஐடென்டிட்டி எவாலுவேட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ்ல பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.25 இருக்கு இல்லையா, இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதே போல இதுல வந்து உங்களுக்கு 3.26ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபேக்டரைஸ், இது எல்லாமே ஃபுல்லாகவே ஃபேக்டரைஸ் தான் இந்த எக்ஸசைஸு. தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பாருங்கள். 4th சப்டிவிஷனில் 3மே பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ்ல எக்ஸாம்பிள் 3.28, 29, 30 இது எல்லாமே நீங்க பார்த்தே ஆகணும். இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே பேட்டர்ன்ல இருக்க சம்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சொன்னது புரியுதுங்களா? எக்ஸசைஸ் 3.6ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, செகண்ட் சம்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Next synthetic division very important. Find the quotient and remainder. Example 3.36 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 3.37 பாருங்க. Exercise 3.7ல question number 4, question number 2 very very important. Question number 5ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டிப்பா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 7th சம், அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். A, B and also remainder இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸசைஸ் 3.8ல சிந்தட்டிக் டிவிஷனில் ஃபுல்லாகவே பார்க்கணும். இல்லை என்னால் இவ்வளவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 5 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஜிசிடியில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிள் 3.41 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 3.9ல நீங்கள் வந்து வேறு வழியே கிடையாது, இந்த 2 சப்டிவிஷனுமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதில் வந்து நான் செலக்ட் பண்ணியே கொடுக்க மாட்டேன், எப்படி வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 சம்மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கிராஃபை பொறுத்தவரையும் லீனியர் கிராஃப் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு இடம் சரிங்களா. 2 வேரியபிள்ஸ் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ், ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ கிராஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, y is equal to 2xன்னு வரலாம், இல்லை y equal to 4x minus 1 வரலாம். ஸோ இந்த 2 சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கேட்கல அப்படின்னா சால்வ் கிராஃபிக்கலி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்டிவிஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்சால் வந்து இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஃபுல்லாகவே பார்க்க பாருங்க சரிங்களா. அதோட எக்ஸாம்பிள் சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன், ஸோ எக்ஸாம்பிள் 3.49 அது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 3.11ல உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.12ல எலிமினேஷன் மெத்தட்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் 5 years ago a man was 7 times, அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல உங்களுக்கு 3.52 நல்லா பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்து 3.53மே நல்லா பார்த்துக்கோங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. இதே கான்செப்ட்ல இருக்க சம்ஸ் எக்ஸசைஸ் 3.13ல பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
எக்ஸசைஸ் 3.14ல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5ம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th சாப்டர் பாருங்க. 4th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4.1 இம்பார்ட்டன்ட், 4.2 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. 4.4 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.2 பாருங்க. 4.2ல வந்து உங்களுக்கு செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட், 4th சம் இம்பார்ட்டன்ட், 5th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், ட்ரையாங்கிள் ஏபிசி 3 ஆங்கிள்ஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க. Exercise 4.3ல question number 2 and 4 very very important sum. Next question number 7ல இருக்க எல்லா subdivisionமே பாருங்க. question number 8 important. Next cyclic quadrilaterals. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.10 important. எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 4.10 கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பாருங்க. அதே மாதிரி 4.11ம் பார்த்துக்கோங்க. 4.4ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராய்டில் இருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 4.12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியான சம் கூட. ஸோ ஜாமெண்ட்ரியில் அழகாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. 8 மார்க்ஸு. 4.13 இதையும் பார்த்துக்கோங்க. ஆர்த்தோ சென்டர் என்ன கிட்டக்க ஆர்த்தோ சென்டரை விட உங்களுக்கு சென்ட்ராய்டு ஈஸி நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸசைஸ் 4.5ல உங்களுக்கு சென்ட்ராய்டு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சென்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்சால் வந்து இந்த 8 சம்முமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆர்த்தோ சென்டர் எனக்கு வராது, நான் வந்து சென்ட்ராய்டு தான் பார்க்க போகிறேன்னா சென்ட்ராய்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து 2 பேட்டர்னுமே பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.14 சர்க்கம் சென்டர், எதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்து 4.15 இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஜாமெண்ட்ரியில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருந்து நிறைய சம்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 சம்ஸ்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 4 சம்ஸ்மே நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஜாமெண்ட்ரியில் ஏதாவது ஒரு டைப் மெத்தட் மட்டும் பார்த்தா போதாது, கண்டிப்பாக வந்து ஒரு 2 மெத்தட் நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 5.5 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.6 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 5.7 இம்பார்ட்டன்ட், வெர்டிசஸ் ஆஃப் பேரலோகிராம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ்க்கு வந்துடலாம். எக்ஸசைஸில் என்னென்ன சம் சொல்கிறேனோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸில் உங்களுக்கு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சம்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. அடுத்து கொலினியர் ஆர் நாட்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 2லேருந்து ஒவ்வொரு மெத்தட் கேட்பாங்க. ஐசோஸ்கேல்ஸ் ட்ரையாங்கிளும் நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் வந்து நான் சொல்லக்கூடியது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கொஸ்டின் நம்பர் 6, 5, 4, 3, 2 இது 2 கூட 2வும் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு சம் 100% கேட்க சான்சஸ் இருக்கு. எக்ஸசைஸ் 5.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 5.3ல உங்களுக்கு மிட் பாயிண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சம் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 நல்லா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 and 8 அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலாலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக 100% கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் 5.18 நல்லா பார்த்துக்கோங்க. 5.19 நல்லா பாருங்கள். எக்ஸசைஸ் 5.4ல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3, 4 இது கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6 செக்ஷன் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.5ல சென்ட்ராய்டு ஃபர்ஸ்ட் சம் நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் மீடியன், ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 and 3 அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் 5.21 நல்லா பார்த்துக்கோங்க. 5.20 பாருங்க. அதுக்கு அடுத்தது அது 2 வரையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர் வந்து ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காதவங்க விட்டுருங்க. இல்லை நீங்கள் வந்து இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10th படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ரேஷியோஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி 6 ரேஷியோ ஞாபகம் வந்துன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 6.2 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்க. 6.3 பாருங்க.
6.4 பாருங்க, 6.2, 6.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த இதில் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தோம்னாக்கா எக்ஸசைஸில் 6.1ல் கொஷின் நம்பர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3 பாருங்க, கொஷின் நம்பர் 4 and 5 பாருங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எவால்வேட் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.5 எவால்வேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேல்யூஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் 6.6மே பார்த்து வச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் பார்த்தோம்னாக்கா வெரிஃபை ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் இது ரெண்டுமே ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த தேர்ட் சம்மே இம்பார்ட்டன்ட் சம் தான் சரிங்களா. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த எக்ஸசைஸில் நீங்கள் 4 சம்மே பார்த்தாகணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.8 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 6.9 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 6.3ல ஃபைண்ட் த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஃபோர்த் சப்டிவிஷனும் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சால் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.11 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 6.12 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபைண்ட் த வேல்யூல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேர்ட் சம்மே அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் தான். ஸோ 6th சாப்டர்ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. 7th சாப்டர்ல ஹெரான்ஸ் ஃபார்முலா கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க 5 மார்க்ஸில். ஸோ எக்ஸாம்பிள் 7.1 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து தெரியாதவங்க தயவு செஞ்சு ஃபார்முலாஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3மே பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜசன்ட் சைடு அதுவும் பார்த்துக்கோங்க, பார்க்கும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8 and 10 நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். சாரி, மினிமம் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 90+. ஸோ அதிலேயே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி படிக்கக்கூடாது சரிங்களா. எக்ஸாம்பிள் 7.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதே மாதிரி 7.5யும் நல்லா பார்த்துக்கோங்க. 7.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்ஸில் ஒரு சம் பார்க்குறோம் அப்படின்னா அதே சம் வந்து நமக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். 7.6 நல்லா பார்த்துக்கோங்க. 7.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3, 4 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்துக்கோங்க. 6th and 7th முடிஞ்சா இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தா சூப்பர் தான். ஏன்னா இதுல இருந்து 5 மார்க்ஸ்ல ஒரு சம் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.11 ஃபிஷ் டேங்க்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வந்துடும். 7.12 நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சம். 7.14 பார்த்துக்கோங்க, கியூபிக்கல் டேங்க், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 2 சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 and 3 நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டாலிக் கியூப் பார்த்துக்கோங்க, ஆனாலும் 7, 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ இதில் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறது பெட்டர். இருந்தாலும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 8.1 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 8.2 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 8.4 நல்லா பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், அதை நல்லா பாருங்க. அதுக்கடுத்து மீன் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 நல்லா பாருங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் டெவியேஷன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், கொஸ்டின் நம்பர் 7 and 8 இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 8.8 இம்பார்ட்டன்ட், 8.9 இம்பார்ட்டன்ட் அன்குரூப்டு டேட்டா, அதையும் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்தது 8.11ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஒரு சம் பார்க்குறோம் அப்படின்னா அதே பேஸ்ல உங்களுக்கு வேற ஒரு சம்மும் எக்ஸசைஸ்ல இருந்தும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ்ல ஒரு சம் பார்க்குறோன்னா அதே மெத்தட்ல எக்ஸாம்பிள் கேட்டாலும் பாருங்க சரிங்களா. 8.13 எக்ஸாம்பிள் 8.13 வெரி இம்பார்ட்டன்ட். 8.2ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மோட்ல எக்ஸாம்பிள் 8.15 இம்பார்ட்டன்ட், 8.16 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8.17 இம்பார்ட்டன்ட். அடுத்து 8.3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட். சாரி, கொஸ்டின் நம்பர் 2 and 3 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 and 6 இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா.
ஸோ 8th சாப்டர் வரையும் நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக வெரி வெரி ஈஸியான எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 5 மார்க்ஸில் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். ஸோ முடிஞ்சால் வந்து ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஷின் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். இல்லை டைம் சேவ் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து ஆப்ஷனில் விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிங்கன்னா மொத்த சம்ஸுமே பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.1 இம்பார்ட்டன்ட், 9.2 இம்பார்ட்டன்ட், 9.3 இம்பார்ட்டன்ட், 9.1 எக்ஸசைஸ் 9.1ல மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். கொஷின் நம்பர் 8 நிறைய கேட்குறாங்க, கொஷின் நம்பர் 9 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஷின் நம்பர் 6 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆனுவல் கொஷின் பேப்பர் வந்து எல்லாருக்கும் வந்து சேமாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் வரும் அப்படின்னு நம்பி பார்க்கக்கூடாது, சரிங்களா? அந்த பேட்டர்னில் மற்ற சம்ஸ் கேட்டால் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3, 4லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். Example 9.5 very very important. Exercise 9.2 survey. Question number 2 important. Question number 3 important. Very very important. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸில் வந்து நம்ம வந்து 9th சாப்டர் வரையும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 9th சாப்டர் வரையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க லைக் கொடுங்க. நிறைய வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ச்சியாக வந்து அடுத்த வருஷம் வந்து நம்ம 10th 11th 12th அடுத்த 3 years நம்ம வந்து கல்வி விஜி சேனலில் போகிற வீடியோஸை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நம்ம வந்து எல்லா குரூப்ஸ்க்குமே 11th 12th வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 years நம்ம வந்து புக் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகாட்டியும் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ப்ளீஸ் 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 உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி நாங்களும் வந்து உங்களுக்கு உபயோகமான வீடியோஸை போட முடியும். ஸோ முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.